அடுத்த விரிவுரையாக செந்தமிழ் இலக்கணம் தொடர்பான விரிவுரையை சைவப்புலவர் சண்முகவடிவு திலைமணி அவர்கள் வழங்குவார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் மிஸ். வணக்கம். இந்த வகுப்பிலே இணைந்து கொண்ட பரீட்சைக்கு தோற்றுபவர்களும் தமிழ் சைவ ஆர்வலர்களுக்கும் இனிய வணக்கங்களை கூறி, இன்றைய தினம் நாங்கள் யாப்பையும் அணியையும் ஒன்றாக பார்க்கின்றோம். இப்ப நான் நினைக்கிறேன் சார் ஒவ்வொன்றும் சொல்லிக்கல. செந்தமிழ் இலக்கணத்துல பாகம் 2 புத்தகத்துல முதலாம் பக்கத்தில இருந்து 166ஆம் பக்கம் வரையும் யாப்பின்ற உறுப்பு ஒவ்வொன்றும் தனித்தனியா நாகலிங்கம் பண்டிதர் மிக சிறப்பாக எங்களுக்கு விளங்கத்தக்க சொல்ல நடை, அந்த எளிமையான தமிழ் நடையில விளக்கம் கொடுத்திருக்கிறார். இளஞ்சைவர் புலவர்கள் கூட கொஞ்சம் விளங்கி கொண்டு அதை வாசிச்சீங்கன்னா சரி. இப்ப யாப்பெருங்கலக்காரிய சிலபஸ்ல போட்டது அது எளிதா படிக்கிறதுக்கு சுகமண்டு. அதை விட நாங்கள் இதுவும் படித்தால் விளங்கி கொள்ளலாம். அந்த ஆசையெல்லாம் வடிவா இப்ப நாங்க கோடு கீறி பிரிச்சு காட்டேனே ஒழிய தனித்தனியா பிரிச்சிருக்கு. அப்ப இந்த யாப்பு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், பாவினம் தெரிஞ்சிருந்தால், அந்த பாடல்ல உள்ள அணிகள்லாம் நாங்கள் இப்ப படிக்கிற அணி அலங்காரம் அல்லது நாங்கள் பொருள் அணியில சொல்லப்பட்ட தண்டி அலங்காரத்தில பொருள் அணியில சொல்லப்பட்ட 35 அணிகள். இது தண்டி அலங்காரம் பார்த்துறாங்க. தொல்காப்பியத்தில பொருள் அதிகாரத்தில இவை விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு பொருள் அதிகாரம் இல்லை, எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தான் தொல்காப்பியம் இருக்கிறபடியா நீங்க பொருள் அதிகாரம் பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்ப கட்டாயம் நாங்க பார்க்கணுமென்ற தேவை, நீ படிச்சு முடிச்சு பார்க்கணுமெண்டா நீங்க ஒருக்கா பார்த்து கொள்ளலாம். அங்க யாப்பும் அணியும் அதுல போடப்பட்டிருக்கு. அதுன்ற விளக்கத்தை பார்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு நான் சென்ற வகுப்பில 15 அணி 16 17 ஒரு விளங்கப்படுத்தி போட்டு விட்டேன் நான். இப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 15வது அணிய திருப்பி ஒருக்கா சொல்லுறேன் பாருங்கோ. செந்தமிழ் இலக்கணம் பாகம் 2ல 243ஆம் பக்கத்துல நீங்கள் பார்க்கலாம். 243ஆம் பக்கத்துல நிரன் நிறை அணி, நிரன் நிறை அணி வடிவா பார்த்து கொள்ளணும். ஏனென்றா ஒவ்வொரு அணியையும் குறிப்பிட்டு கேட்க அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிய வேணும். நிரன் நிறை என்பது முறையே நிறுத்துதல். செய்யுள் படிச்ச நீங்கள் அதுக்குரிய முறையிலே சொல்ல வேணும். இப்ப வெண்பாண்டா வெண்பாவுக்குரிய முறையிலே சொல்வது. அதுபோல முறையே நிறுத்துதல் அல்லது ஒழுங்காக நிறுத்துதல் என்பதுதான் நிறநிறை என்ற சொல்லுக்கு பொருள். அப்ப முறையாக நிறுத்தப்பட்ட சொல் அல்லது பொருள், அதன் இயல்பை விளக்கும் சொல் அல்லது பொருள் என்ற ஒரு பொருளை பற்றி, ஒரு பொருள்னா என்னத்தை பற்றி நாங்கள் செய்யுள பாடுகிறோமோ அந்த செய்யுளை விளக்கத்தக்க வகையில சொல்லியிருக்க வேணும். அந்த சொல்லும் அதை பொருள் குறித்தனவாக இருக்க வேண்டும். இப்ப தமிழ்ல இலக்கணம் படிச்ச நீங்கள் என்ன பொருள் குறித்தாத்தான் அது சொல்லிடப்படும், பொருள் குறிக்காட்டிக்கு சொல்லல. அப்ப அந்த ஒழுங்கில சொல் அல்லது பொருளை முறையாக கொண்டு பொருள் முடிப்பது நிறநிறை அணியாகும். சரியா? நிறநிறை சேரேக்க நிறநிறை என்று வரும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வாறன்றி முன் வைத்ததன் இயல்பை இறுதியிலும் வைத்த பொருளை முதலிலும் கொள்ள வைப்பது எதிர்நிறை அணியாகும். மாறி சொல்றது, முன்னுக்கு சொல்ல வேண்டிய பொருளை இறுதியாகவும் இறுதியாக சொல்ல வேண்டிய முதலிலும் சொல்லுவது எதிர்நிறை அணி என்று இது தண்டி அலங்காரத்துலதான் கூற சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்துல குறைவு. ஆனா நாகலிங்கம் பண்டிதர் நான் சொன்ன என்னென்ன நூல்களை எல்லாம் தழுவித்தான் தான் எழுதி இருக்கிறபடியா
அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது நாங்க சென்ற வகுப்புல பார்த்து நாங்கள் திருப்பியும் ஒருக்கா பார்த்து கொள்றோம். அடுத்தது ஆர்வ மொழி அணி. ஆர்வம் என்றா நாங்கள் ஊக்கம் என்று சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லுவோம், நீ நல்ல ஆர்வமா கெட்டிக்காரனா இரண்டா ஊக்கத்தோட இருக்கு. அப்போ ஊக்கம் என்றது என்ன, உள்ளத்திலே எழ வேணும். நான் படித்து கெட்டிக்காரனா வர வேணும் என்று நினைப்பது ஆர்வம், அல்லது நான் ஒன்றை செய்து முடிக்க வேணும் என்று நினைப்பது ஆர்வம். அப்ப என்ன, உள்ளத்தில பற்றிருந்தால்தான் அந்த ஆர்வம் வரும். அப்ப செய்யுள்ள பற்றுள்ளம் காரணமாக எடுத்துக்கொண்ட பொருளின் தன்மையை மிகப்பட சொல்லுதல். பற்றுள்ளம் காரணமாக எடுத்துக்கொண்ட செய்யுள்ள சொல்ல வார பொருளை, அந்த பொருளின் தன்மையை மிகப்பட. இப்ப நாங்கள் எங்கட மனதில் ஒன்றை நினைக்கிறோம், அதை வெளிப்படுத்தணும். அதுல எனக்கு நல்ல விருப்பமா இருந்தால் அதை வெளிப்படுத்திக்கு என்னென்ன சொற்பிரயோகத்தை வெளிப்படுத்தி சொல்லுவோமோ அதே போல அந்த செய்யுள் அமைந்திருக்கும். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இந்த பாடல் சொல்லி காட்டினான். என்ன, ஒரு சோழ மன்னன் உலா போகைக்க பெண் ஒருத்தி அவளின் அழக தான் எப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறேன் என்று சொல்றான். சரியா? சொல்ல மொழி தளர்ந்து சோறும் துணை மலர்தோள் புல்ல இருதோள் புடைபெயரா மெல்ல நினைவோம் இனி நெஞ்சிடம் போதாது எம்மால் வளை தாராய் வந்ததற்கு மாறு என்று அந்த செய்யுள் காட்டி இருக்கு. சரியா? அப்ப அந்த பெண் அந்த சோழ மன்னனுடைய அழக பார்த்து இது இப்படி சில பேர் சொல்ல, இந்த சாரி என்ன எனக்கு நல்ல அழகாக இருக்குமே என்றதுக்கு வேற வேற மொழிகள் எல்லாம் சொல்லுவேன். அது போல அந்த ஆர்வம் என்பது விருப்பம். பெற்றென்றாலும் விருப்பம் தான், அல்லது ஆசை என்ற சொல்ல பயன்படுத்தலாம். அதனாலே அதுக்கு ஆர்வ மொழி அணி. அடுத்ததும் அன்றைக்கு ஒருக்கா பார்த்துட்டு விட்டு நாங்கள் இதோட நிறைவு செய்த நான் சுவை அணி. சுவை, நாங்கள் சுவை என்று சொல்லியிருக்க எங்களுடைய உணவின் சுவை அல்ல, அது இனிப்பு புளிப்பு உரைப்பன் எல்லாம் போகும். இது எங்களுடைய செய்கையிலே காணப்படுகிற சுவை. வெறுப்பு, சரிய வெறுப்பு, அழுக அல்லது இகழ்ச்சி அல்லது கோபம், இது எங்களுக்கு இயல்பாக தோன்றுகின்ற சுவைகள். ஒரு பொருளின் மேலே விருப்பம் இருக்கலாம், அதே நேரத்துல என்ன கோபமும் இருக்கலாம். அப்ப கோபம் என்றது நாங்கள் வெகுளி என்ற சொல்லால, அழுக்காறு அவா வெகுளிய திருக்குறள்ல பார்த்திருப்பீங்க. அந்த வெகுளி இவ்வாறு நாங்கள் நாட்டியத்துல, அதாவது பரத நாட்டியத்துல பரத முனிவர் 8 சுவைய சொன்னவர். நாங்க இதுல கூட பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். பேர்ந்து அபிநவகுப்தர் தான் 9வது அணியை அதுல சேர்த்து கொண்டவர். அப்ப ஆதியில இருந்த அணி 8 அணி, 8 சுவைய கொண்டது. அந்த 8 சுவை கொண்ட பாடல்ல ஏதோ ஒரு சுவையை வெளிப்படுத்தினாலும் அது சுவை அணிதல். சரியா? நகை என்றா சிரிப்பு, அழிகை, இழிவிரல், அருவருப்பு, மருட்கை. இப்ப நடனத்துல பாத்தீங்கன்னா அவைய முக வெளிப்பாடு அப்படியே காட்டும். ஒவ்வொரு சுவையும் முகத்தால கண்ணால அவன் அபிநயத்தால காட்டுவேன். சரியா? அச்சம், பெருமிதம், இது நாங்கள் என்ன செய்வோம், செய்யுளில காட்டுவோம். செய்யுளில காட்டுவது இந்த 9 சுவைக்கும் தண்டி அலங்காரத்திலும் சரி, செந்தமிழ் இலக்கணத்துல சரி, ஒவ்வொரு செய்யுள் உதாரண செய்யுளாக தந்திருக்கிறேன். அப்ப அந்த 8 சுவையை அறிந்து அந்த 8 சுவைக்குரிய செய்யுளை நாங்கள் அறிந்திருந்தால் அல்லது விளக்கத்தனம் தெரிந்திருந்தால் எங்களுக்கு போதும். என்னென்ன சுவை அணி பரீட்சைக்கு வந்திருக்கு. அப்ப கட்டாயம் நாங்கள் அது பார்க்க வேண்டிய ஒன்று, பார்த்து கொள்ளுங்கோ. என்னடா கடந்த காலத்துல வந்ததுகளை நாங்க கொஞ்சம் மெருகூட்டித்தான் பார்த்து கொண்டு வர்றோம். அப்ப அதை பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய தேவை.
அடுத்தது நாங்க இன்றைக்கு படிக்க வேண்டிய அணி தன் மேம்பாட்டு உரை அணி. தன் மேம்பாட்டு உரை அணி என்ற நீங்கள் தண்டி அலங்காரம் வச்சிருக்கிறீங்க அல்லது பாக்குறவை படிக்கணும்டா 252ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா தன் மேம்பாட்டு உரை அணி. செந்தமிழ் இலக்கணத்துல பார்க்கணும்டா 250ஆம் பக்கத்துல பார்க்கலாம். சரியா? தன்னை புகழ்வதும், அதாவது எப்படி புகழ்றது? தன்னைத்தானே புகழ்வது. தன்னை தானே புகழ்வது. தண்டி அலங்காரத்துல தான் புகழ்வது தன் மேம்பாட்டுரை என்று தந்திருக்கிறேன் தொடர். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதுதான் தன் மேம்பாட்டுரை அணியாகும். அப்ப எப்படி தன்னுடைய செய்யுளாலே தன்னை போற்றி பாடுவது. இப்ப வாழ்த்துப்பா என்று சொன்னால், இப்ப படிச்சாங்கள் வாழ்த்துப்பா என்று சொன்னால் எங்களை நாங்கள் வாழ்த்துவது அல்ல. சரியல்ல? அது பிறிதொருவர் வாழ்த்துவதாக அமையும். இது எங்களையே நாங்கள் ஒரு வகையில சுயசரிதி என்று சொல்றது. அந்த சுயசரிதி என்ற சிறப்பு தான் இந்த தன் மேம்பாட்டுரை அணி. சுயசரிதியில சொல்லிக்க தன்னை தானே என்ன உயர்த்தி என புகழ்ந்து பேசுவது. சரியா? இது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது சில பாடல்கள்ல இப்ப கம்பராமாயணத்தில ராமன பாடைக்கு கம்பர் கம்பர் ராமனை புகழ்ந்து பாடுற மாதிரி பாடாமல் ராமனுடைய புகழை ராமனே கூறுவது போல பாடியிருக்கிறேன். சரியா? யாருக்கு? அல்லது அவருடைய குரு என்ன ராமனை புகழ்வது போல, அதாவது ராமன் சிறப்ப ராமனே சொல்லுற மாதிரி பாடியிருக்கிற இப்படி பாடல்களை நாங்கள் பார்த்துவோம். அல்லது இப்படி பாருங்க, திருஞான சம்பந்தருடைய தேவார திருப்பதிகங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களிலும் பதிகத்திலும் 11ஆவது பாடல் இருக்கு. என்ன அதுல ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் இப்படி எல்லாம் சொல்லிக்கல ஒன்று அந்த பதிகத்தை பாடுறதால பயனையும் இப்படி நான் பாடி வச்சிருக்கிறேன் என்று சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப தன் மேம்பாட்டுரைக்கு அதையும் நாங்கள் சில பாடல்கள்ல அந்த உயர்வா கூறின பகுதிகளை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். அடுத்த அணி பரியாய அணி. பரியாய அணி. சரியா? தான் கருதிய பொருளை உள்ளது உள்ளபடி கூறாமல், தான் சொல்ல போற சொல்லை உள்ளதை உள்ளபடி கூறாமல் அப்பொருள் புலப்படுமாறு பிறிதொன்றினை கூறுவது. அந்த பொருள்தான் நேரடியா அப்படி சொல்லாமல் பிறிதொன்றாக கூறுவதுதான் பரியாய அணி. தண்டி அலங்காரத்துல பாத்தீங்கன்னா கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிறிதொன்று உரைப்பது பரியாயமே. தண்டி அலங்காரத்துல சூத்திரம் போட்டிருக்கு. அப்ப அந்த சூத்திரத்தை வச்சு நாங்கள் என்ன அணி என்று விளங்கி கொள்ளலாம். ஆனா செந்தமிழ் இலக்கணம் அவர் என்ன தொல்காப்பியத்துல இருந்து எடுத்தது எல்லாவற்றுக்கும் சூத்திரம் சொல்லியில விளக்கம் மட்டும் சொல்லி கொண்டு போவார். அப்ப இங்க சில உதாரண பாடல் தந்திருக்கு. தலைவியை என்ன குறிக்க பாடிய பாடல். அந்த தலைவி என்ன கருதுகிறாள் என்பதை நேர சொன்னால் அவள் குழப்பம் அடைவாள் என்று இன்னொரு வகையாக அதை மாற்றி சொல்ற. இன்னொரு வகையாக அதை மாற்றி சொல்லுவதுதான் பரியாய. அதற்கு பெயர் என்ன? சாமர்த்தியம். நாங்க சொல்லுவோம் இவர் நல்ல சாமர்த்தியமாக பேசுகிறார் என்றால், நேர சொன்னால் கோபம் வரும் என்று சொல்லி அதை இன்னொரு வகையாக கெட்டித்தனத்தோடு அவருடைய பிழை கூட அப்படி சுட்டி காட்டுற வகையில பேசப்படுவதுதான் பரியாய அணியாகும். சரியா? அடுத்த அணி இது நாங்கள் செய்யுள்கள்ல பார்த்து கொள்ள வேணும்.
சரியா? இதுல ஒட்டணிக்கும் பரியாய அணிக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒட்டணியும் அதே போலத்தான். அப்ப ஒட்டணியில தான் கருதிய பொருளுக்கு ஒத்த வகையில பிறிதொரு கருத்தை கூறுதல். ஒட்டணி என்று ஒரு அணி படிச்ச நாங்கள் ஒட்டணியில தான் சொல்ல கருதிய பொருளுக்கு ஒத்த வகையில பிறிதொரு கருத்தை கூறுதல். சரியா? ஆனால் பரியாய அணியில அப்படி அல்ல. பரியாய அணியில அப்படி அல்ல. சரியா? அப்ப இது எங்களுக்குள்ள வேறுபாடு தெரிய வேணும். அடுத்தது நாங்க படிக்க வேண்டியது சமாயுத அணி. சமாயுத அணி நீங்க செந்தமிழ் இலக்கணத்துல சரியா 252ஆம் பக்கத்துல பார்க்கலாம். சில புத்தகங்கள்ல சமாகிதவணி என்று கிடக்கு. எழுத்து மாறி இருக்கும். ஜீனா தானா போட்டிருக்கும் அல்லது கீனா தானா போட்டிருக்கும். அது பிழை அல்ல. சரியா? என்னோட தொல்காப்பியத்துல சமாகித அணி என்றபடியால் அவர் அப்படியே போட்டு வச்சிருக்கிறார். நீங்க தண்டி அலங்காரத்துல பாத்தீங்கன்னா சமாகித அணி என்று இருக்கு. அதுல சூத்திரம் போட்டிருக்க பாருங்க. முந்துதான் முயல்வுறும் தொழில் பயன் பிறிதொன்று தந்தா முடிப்பது சமாயுதமாகும். அதாவது முன்னர் தன்னால் முயலப்பட்ட தொழிலின் பயன் தான் முயற்சி செய்ததை அத்தொழிலால் அல்லாது பிறிதொன்றால் நிகழ்ந்ததாக கூறுவது. சமாஜிதம் என்றால் துணைப்பேறு என்று சொல்லுக்கும் பொருள் விளங்க வேணும். சமாஜிதம் என்றால் துணைப்பேறு, சமாகிதம் என்றால் பாடம். சரியா? அப்ப எனக்கு நான் இத படிச்சதால இன்ன பேரை பெற்றேன், அதனால வேறொரு பேரை பெற்றேன் என்றால் அது சமாஜிதம் என்று வரும். சரியல்ல? நீங்க செந்தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா சமாகிதம் என்னும் சொல் துணை பேறு என்ற சொல்லிலதான் பொருள் வரும். சரியல்ல? தன்னால் முயலப்பட்ட தொழிலால் பயனானது தனது தொழிலால் முடிவெய்தாது பிறிதொன்றால முடிவடைந்தது. பிறிதொன்றால் முடிவடைந்தது என்று சொல்லுவதுதான் சமாகித அணியாகும். சரியா? இதற்கு ஒரு பாடல் தந்திருக்கு. அருவியங்குன்ற அரக்கன் பெயர்ப்ப விரிவிய வெற்பரையன் பாவை பெருமான் அணியாக மாறத் தழுவினான் தான் முன் தனியாத ஊடல் தவிர. சரியா? இப்ப தண்டி அலங்காரத்திலையும் செந்தமிழ் இலக்கணத்திலையும் உதாரண பாடல் ஒரே பாடல்லாம் போட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்து கொள்ளணும். அங்க என்ன? மலையரசன் பெற்றெடுத்த பாவையாகிய உமையம்மை. சரியா? சிவருமான் அவர கைலை மலையில் ராவணன் அசைக்க, இப்ப கைலை மலையை ராவணன் பெயர்க்க சென்ற போது அச்சமடைந்து தான் கொண்டிருந்த தனியாத ஊடல் தவிர்ந்து முக்கட்பெருமானாகிய சிவன் மார்பகத்தை தழுவினாலே மலை அசையுது, நான் விழுந்துடுவேனோண்டு முதல் ஊடல்ல இருந்தவள் என்ன? அப்ப இங்க என்னது? அங்க ஒரு துணை பேரு அதுல சொல்லி இருக்கு. சரியில்ல? இப்படி நாங்கள் வேறு பாடல்களையும் பார்த்து கொள்ளலாம். அடுத்த அணிக்கு போவோம். உதாத்தவணி. உதாத்தவணி சரியல்ல? இந்த சொற்பிரயோகங்களை பார்த்து கொள்ளணும். இது புத்தகங்களை பார்த்து சரியாக 35 அணியின் பெயரையும் நீங்கள் ஒருக்க எழுதி வச்சிருக்கணும். முதலாவது. முதலாவது அணி அலங்காரம் இதுல இருக்கு என்று தெரியணும். அடுத்தது அணி அலங்காரம் எத்தனை என்று சூத்திரம் முதல் தண்டி அலங்காரத்திலான் சொல்லப்பட்டிருக்கு. 7 35 அணியின் பெயரையும் சொல்லி கடைசி வரி 7 என்று முடியுது. அப்ப 7 5 35 அணி என்று தெரிய வேணும். தண்டி அலங்காரத்துல தன்மை அணி முதல் பாவிக அணி வரை 35 சொல்லியிருக்கிறார். செந்தமிழ் இலக்கணத்துல உவமை அணி முதல்
தன்மை அணியீறாக 35 சொல்லியிருக்கு. அது ஏன் வேறுபாடுண்டா தொல்காப்பியத்தை தழுவி கூட எழுந்தபடியால் அவர் அவ்வாறு தன்மை அணிய கொண்டே கடைசி அணியா காட்டியிருக்கிறார். சரியா? அப்ப இதுல உதாத்த அணி என்பது வீறுகோள் அணி எனவும் உரைப்பர். வீறுகோள் அணி என்ன? பிறிதொன்றிற்கில்லாத மகத்துவத்தை எடுத்து சொல்லுவது. இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப அருகம்புல்லின் சிறப்பு என்று சொன்னால் வேறு ஒரு பத்திரத்துக்கு இல்லாத சிறப்பு அருகம்புல்லுக்கு இருக்கு. அப்ப பிறிதொன்றிற்கில்லாத மகத்துவத்தை எடுத்து சொல்வது உதாத்த அணியாகும். சரியோ? இப்ப செல்வத்தினுடைய உயர்ச்சியை நாங்க சொல்லேக்க செல்வம் மிகுதியை சொல்லுவது, செல்வந்தான் எல்லாத்தையும் விட என்ன என்று சொல்லுவோம். இல்ல அது இல்ல, உள்ளம் இருந்தால் ஏன் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. உள்ளம் இருந்தால் எல்லாமே நிறைவாக இருக்க. அங்க என்ன? பிறிதொன்றிற்கில்லாத மகத்துவத்தை எடுத்து சொல்லுவது. இல்ல செல்வத்தை விட என்னது உள்ளந்தான் மகத்தானது, உயர்வானது என்று சொல்லுவதுதான் உதாத்த அணி. சரியா? இதுல நீங்கள் எந்த 2 நூல்லையும் பார்க்கலாம். வியக்கத்தக்க செல்வத்தின் உயர்ச்சியையும் மேம்பட்டது உள்ளம். உள்ளம் அதான் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று பழமொழி வந்தது. சரியா? அப்ப உதாத்த அணி செல்வத்தின் சிறப்பை உயர்வாக கூறுதலும் உள்ளத்தின் சிறப்பை உயர்வாக கூறுதலும் ஆகிய இரு வகையில வரும். மனம் ஒன்று இருந்தால் எல்லாமே இடம் கொடுக்கும். அப்ப இதை உயர்த்தி கூறுகிறது எதுவோ அது உதாத்த அணியில அமையும். அதுக்கு செய்யுளை நீங்க பார்த்து கொள்ளலாம். கன்றம் வயவேந்தர் செல்வம் பல கவர்ந்தும் என்றும் வறிஞர் இனங்கவர்ந்தும் ஒன்றும் அரிவரிதாய் நிற்கும் அளவினதால் அம்ம சிறி கதிர் வேட்சென்னி திரு. சரியா? இந்த செய்யுளின் பொருள் விளக்கத்தை நீங்க வாய்ச்சி பாருங்க. என்ன? அதாவது செல்வங்கள் பல இருந்தும், சரியா, செல்வங்கள் பல இருந்தும் அந்த மன்னனுடைய சிறப்பு அவன் செறி கதிர் வேட்சென்னி, அவன் என்ன? அவனுடைய சிறப்பு அரசாட்சியின் அவன் உள்ளம் என்ன நல்லதாக இருக்கிறதால நல்லதாக அமைகின்றது என்று இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து கொள்ளுங்க. செல்வ மிகுதிக்கும் உள்ள மிகுதிக்கும் செய்யுள் உதாரண செய்யுள் தந்திருக்கு, பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது அவனுதி அணி. தண்டி அலங்காரத்தில் ஏண்டா 23வது அணி என்று பார்ப்பீங்கள். செந்தமிழ் இலக்கணத்தில் ஏண்டா 22வது அணி என்று பார்ப்பீங்கள். பக்கம் 254. ஏனென்ற இடையே சொல்வது நீங்கள் அந்த புத்தகங்களை பார்த்து கொள்வதற்காக. அவனுதி என்றால் மறுத்து உரைத்தல். என்னத்த? ஒன்றினுடைய பொருளை அல்லது சிறப்பை அல்லது குணத்தை. ஒரு பொருளின் சிறப்பு எப்படி சிறப்பு? பொருள் சிறப்பா இருக்கலாம் அல்லது குண சிறப்பா இருக்கலாம். இதை மறுத்து உரைத்தல் அவனுதி அணியாகும். நாங்கள் எப்பொழுதும் செய்யுள் பாடும் போது ஏதோ ஒரு கருப்பொருளை மையமாக வைத்துத்தான் பாடுவோம். அதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். எனவே சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிறிது உரைப்பது அவனுதி ஆகும். சிறப்பினாலும் பொருளினாலும் குணத்தினாலும் உள்ள உண்மையை மறுத்து பிறிதொன்றாக கூறுவது அவனுதி அணி ஆகும். சரியா? அதுல 3 வகை இருக்கு. சிறப்பு அவனுதி, பொருள் அவனுதி, குண அவனுதி என்று 3 வகைக்கும் செய்யுள்கள் தரப்பட்டுள்ளன. அப்ப அதை நாங்கள் பார்த்து கொள்ள வேணும்.
அங்க இன்னொன்று கூட போட்டிருக்கு, வினை பற்றிய சிலேடை அவனது. அந்த இது நீங்க தண்டி அலங்காரத்துல மட்டும்தான் பார்க்கலாம். வினை பற்றிய சிலேடை அவனது அணி. செந்தமிழ் இலக்கணத்துல அது இல்லை. சரியல்ல, அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். செந்தமிழ் இலக்கணத்துல இல்லையேண்டு என்ன மிஸ் சொல்றாண்டா, தண்டி அலங்காரத்துல மட்டும்தான் வினை பற்றிய சிலேடை அணி வந்திருக்கு. இப்ப நாங்க அடுத்து படிக்க போறது சிலேடை அணி. சரியா? அப்ப சிலேடை என்றால் என்னண்டு வைக்கணும், வினை என்றால் செயல். இது நான் பார்த்திருக்கிறோம். அப்ப செயல் சிலேடையாக சொல்வதுதான் இந்த வினை சிலேடை அவனுதி அணி. இப்ப நாங்க இந்த சிலேடை அணிக்கு போவோம். ஒரு தன்மைத்தாய் நின்ற சொற்றொடர், ஒரு தன்மையதாக இருக்கின்ற சொற்றொடர் ஒன்றல்லாத பொருள்களின் தன்மை தெரிய வருவது சிலேடையாகும். ஒன்று அல்லாத பொருள்கள், அது இரண்டாகவும் இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட பலவாகவும் இருக்கலாம். ஒரு தன்மைத்தாய் நின்ற சொற்றொடர் ஒன்றல்லாத பொருள்களின் தன்மை தெரிய வருவது சிலேடை அணியாகும். இதை இன்னொரு சொல்லால சொல்றேன்டா, இரட்டுற மொழிதல். கடந்த கால வினாபத்திரம் ஒன்று. இப்ப இதுல வினாபத்திரத்தை நான் வச்சிடாதபடியால் இந்த ஆண்டெல்லாம் அப்படி தயார்படுத்தி அப்படி வினாபத்திரம் செய்யக்கன்னு அப்படி செய்யலாம். இப்ப ஞாபகத்துக்கு வர்றத கூறிக்கொண்டு போறேன். அப்ப சிலேடை என்பதற்கு தண்டி அலங்கார சூத்திரம், ஒரு வகை சொற்றொடர் பல பொருள் பெற்று தெரிவு தர வருவது சிலேடை ஆகும். ஒரு வகை நின்ற சொற்றொடர் பல பொருள்களை புலப்படுத்துமாறு விளங்கி வருவது சிலேடை ஆகும். சரியா? இது ரெண்டு வகைப்படும். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. இப்ப நான் சொல்லப்படுற விடயங்களை பரட்டிய நோக்கில வச்சிருக்கிற நீங்கள் குறித்து கொள்ளணும், அல்லது புத்தகத்துல பார்த்து நீங்கள் நோட் எடுத்து வச்சிருக்கணும். இப்ப இது தனிய எடுக்க சொல்ற விரிவுரையாக மட்டும்தான் போகுது. அப்ப உங்களுக்கு குறிப்பெடுக்க வேண்டிய தேவை உங்கள்ட்ட இருக்கு. அப்ப சிலேடை அணி ரெண்டு வகைப்படும், செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. இது செம்மொழி சிலேடை சிலேடை எனவும் பிரிமொழி சிலேடை எனவும் ரெண்டு வகையாக அமைந்து வரும். இதுக்கு இன்னொரு பெயர் என்ன? இரட்டுற மொழிதல் என்று பார்க்கிறாங்க. இதுக்கு சிலேடைக்கு கூட காளமேக புலவர் தான் சிலேடை பாடல்கள்ல மிக சிறப்பாக பாடியிருக்கார். ஔவையாரும் பாடியிருக்கிறார். ஆனா காளமேக புலவர் இந்த செந்தமிழ் இலக்கணத்துல சரி அல்லது தண்டி அலங்காரத்துல சரி தந்திருக்கிற பாடல் காளமேக புலவற்ற பாடல். சரியா? காளமேக புலவற்ற பாடல் தந்திருக்கு, நீங்க பார்த்து கொள்ளலாம். அதுல பாம்பையும் எலுமிச்சம்பழத்தையும் குறிக்கிறதாக ஒரு பாடல் தந்திருக்கிறார். சரியா? பாம்பையும் எலுமிச்சம்பழத்தை குறிக்கிறதான பாடல். இது செந்தமிழ் இலக்கணத்துலதான் காளமேக புலவற்ற பாடலுக்கு, தண்டி அலங்காரத்துல இல்ல. அங்க செம்மொழி சிலேடைக்கும் பிரிமொழி சிலேடைக்கும் ஒரே பாடல் தந்திருக்கு. அதை பார்த்து கொள்ளுங்க. இது வேணுமெண்டா குறிச்சு கொள்ளுங்க. பெரிய விடமே சேரும் பித்தர் முடியேறும், பெரிய விடமே சேரும் பித்தர் முடியேறும், அரியுண்ணும் அப்பு மேலாடும், அரியுண்ணும் அப்பு மேலாடும், எரிகுணமாம் தேம்பொழியும் சோலை திருமலை ராஜன் வரையில், தேம்பொழியும் சோலை திருமலை ராஜன் வரையில் பாம்பும் எலுமிச்சம் பழம். சரியா? இந்த செய்யுள் பாம்புக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் சிலேடையாக கூறப்பட்டது. பாம்பு பெரிய விடம் சேர்வது, விடமண்ட விஷம். பித்தர் சிவனை குறிக்கிறது. பித்தர் முடியேறும்,
ஏன் சிவன் முடியில பாம்பினை அணிகலனாக முழுவதும் அணிந்திருக்கிறார். அரியண்ட காற்று உண்ணும் உப்பும், அதாவது வயிறு ஊதும் மேலாடும் பாம்பு ஆடுவது இயல்பு. எரிகுணமாம் பாம்பு கடியால் எரிகுணம் உண்டாகும். அப்ப எலுமிச்சம்பழம் பெரிய இடங்களில் சேரும். அதாவது இப்ப கைவிசேஷ பொருள்ல புத்தாண்டுல எல்லாரும் கைவிசேஷம் பெற்றிருப்பீங்க, கொடுத்திருப்பீங்க. நாங்க கைவிசேஷம் கொடுக்க வெற்றில, பாக்கு, நெல், மஞ்சள், எலும்பிச்சம்பழம், பூ எல்லாம் வச்சுதான் கொடுப்போம். அப்ப அங்க எலும்பிச்சம்பழம் எல்லாம் கூறதாளிக்கு கூட எலும்பிச்சம்பழம் வைப்பார்கள். சரியா? இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் எலும்பிச்சம்பழம் பெரிய இடங்களில் சேரும். அதாவது பெரிய ஆட்களுக்கு உபசார பொருளாக கொடுக்கிற வழக்கம். சரியா? பித்தர், அதாவது பைத்தியம் பிடித்தவருடைய தலையில அது தேசிக்காய வைத்து நல்லா தேய்த்து முழுக வாப்பார். அறியப்படும் உப்பின் மேல் எலுமிச்ச புளி ஆடும். இப்ப எலுமிச்சம் புளியில உப்பு போட்டு விட்டால் அது மேல மிதக்கிற மாதிரி. இக்காரணங்களால் இச்செய்யுள் பாம்புக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் சிலேடையாக சொல்லப்படும். ஒன்று சிவன் தலையில இருக்கிற விட பாம்பை சொல்லி எலுமிச்சம்பழத்தையும், அப்ப ஒரே பாடல் என்ன இரு பொருள் குறித்தது. சரியா? இத பார்த்து கொள்ளணும். சொற்கள் ஒரு வேறுபாடுமின்றி நின்று, அங்க சொல்லப்படுற சொல் ஒரு வேறுபாடும் இல்லை, ரெண்டுக்கும் ஒரே சொல்ல. பல பொருள் படுவது செம்மொழி சிலேடை. ஒரு சொல் ஒரு வேறுபாடும் இல்லாம நின்று, இதையும் வேணும்னா நீங்க ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளலாம். சொற்கள் ஒரு வேறுபாடுமின்றி நின்று பல பொருள் படுவது செம்மொழி சிலேடை. ஒரு சொல்லை பிரித்து தொகை வேறுபடுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் சொல்லுமாறு செய்வது பிரிமொழி சிலேடை. ஒரு சொல்லை பிரித்து தொகை வேறுபடுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளுக்கு சொல்லுமாறு செய்வது பிரிமொழி சிலேடை. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்த்துட்டீங்க. அதற்குரிய உதாரண பாடல்கள்ல உங்களோட நூல்கள்ல பார்த்து நீங்க அறிந்து கொள்ளலாம். சரியா? அதிலேயும் சிலேடையின் விரிவை கண்டி அலங்காரம் மிக விரிச்சு கொண்டு போகுது. கண்டி அலங்காரத்துல அந்த சிலேடை அணியின் விரிவு சொல்லப்படுது. சரியா? ஒரு வினை சிலேடை, பல வினை சிலேடை, முரண் வினை சிலேடை, நியமம், நியம விலக்கு, விரோதம், அவிரோதம் என்ற 7 வகையில இது வரும். என்ற 7 வகையில இது அமையும். அப்ப நாங்கள் இப்ப உவமை அணி 24 வகையா இருக்குன்னு பாத்துறாங்க. உருவக அணி 15 வகையில இருக்குன்னு பாத்துறாங்க. அப்ப சிலேடி அணி எத்தனை வகையில இருக்கு? 7 வகையில இருக்கு. இதையும் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். நோட் பண்றேன்டா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அதாவது ஒரு வினை சிலேடை, பல வினை சிலேடை, முரண் வினை சிலேடை, நியம சிலேடை, நியம விலக்கு சிலேடை, விரோத சிலேடை, அவிரோத சிலேடை என்று 7 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. கண்டி அலங்காரத்துல ஒவ்வொரு வகைக்கும் செய்யுள் உதாரணம் சொல்லி கொண்டு போற. செந்தமிழ் இலக்கணம் அந்த வகையை மட்டும் சொல்லிட்டு அங்க பாடலுக்கான விளக்கங்கள் அவர் தரையில. சரியா? அப்ப அதையும் பார்த்து கொள்ள வேணும். இது கடந்த காலத்துல கேட்கப்பட்டது சிலேடை அணி என்றால் என்ன, அதன் வகைகளை கூறி விளக்கி உதாரண செய்யுள் தருக. அப்ப இவ்வாறு நீங்க எந்த உதாரண செய்யுளையும் எடுத்து காட்டலாம். உங்களுக்கு தெரிந்த சென்ற வகுப்புல சொன்ன மாதிரி இப்ப சினிமா பாடல்லே நிறைய இருக்கு. அல்லது தொடரா சொல்றேன்டா சொல்லுவார்கள், என்ன தலைவி திவசம், என் தலைவி திவசம் பிரிச்சு பார்த்தால், மற்றது என் தலை
விதி வசம். சரியா? இன்னும் இந்த படியங்கள் பகுதியா சொல்லுவாங்க என்ன, கொஞ்சலாம் பெண்ணை தா, கொஞ்சலாம் பெண்ணை தா. இன்னொன்று கொஞ்ச லாம்பு எண்ணெய் தா. இது எல்லாம் சில சொற்றொடர்கள். இப்ப நாங்க செய்யுளுக்கு இப்படி சினிமா பாடல நிறைய சில இருக்கு. சரியல? அப்ப அத பார்த்து அப்ப நாங்க செய்யுள்கள்ல அவ்வாறு உதாரணங்கள் தெரிந்து கொண்டால் சிறப்பாக உங்களோட பரீட்சையை முகம் கொடுக்க முடியும். அடுத்த அணிக்கு போறோம். விசேட அணி. இந்த விசேடம் என்ற சொல்லே சிறப்பு என்ற பொருள்ல வருது. சரியா? இப்ப நாங்க சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் உணவு சாப்பிடுறதை விட விசேடமா சாப்பிடுவோம். அல்லது சாதாரணமா ஒவ்வொரு நாளும் உடுப்புடுத்துறதை விட விசேடமா. அப்ப அந்த விசேடம் என்ற சொல்லுக்கு குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு என்பன ஒவ்வொன்றும் குறைபாடு அற்று இருத்தல் காரணமாக அவற்றை உடைய பொருளின் மேம்பாடு தோன்ற கூறுவது விசேட அணியாகும். மீண்டும் ஒருக்கா சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. விசேட அணி என்றால் குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு என்பன ஒவ்வொன்றும் குறைபாடு அற்று இருத்தல். ஒன்றும் குறையாது இருத்தல், ஒவ்வொன்றும் குறைபாடு அற்று இருத்தல் காரணமாக அவற்றை உடைய பொருளில் மேம்பாடு தோன்ற கூறுவது விசேட அணியாகும். இப்ப சூத்திரத்துல தண்டி அலங்காரத்துல பாக்குறேன்டா, குணம், தொழில் முதலிய குறைபடு தன்மையின் மேம்பட ஒரு பொருள் விளம்புதல் விசேடம். சரியா? குணந்தொழில் முதலியவற்றின் தன்மையை அங்க மேல சொன்ன ஆறும் கருதி அதனை மேம்பட்ட ஒரு பொருளாக விளம்புதல் விசேட அணியாகும். அப்ப அங்க சாதி வரும், பொருள் வரும், குணம் வரும். சரியா? அப்ப ஒவ்வொரு பிரிவும் அங்க இருக்கு. குணம் குறையில்லாம வார விசேட அணி, தொழில் குறைவில்லாத விசேட அணி. நீங்க செந்தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பாடல். சாதி குறை விசேடம், பொருள் குறை விசேடம், உறுப்பு குறை விசேடம். அஞ்சுக்குமே உதாரண பாடல்கள் தந்து விளக்கம் தரப்படுது. சரியல்ல? அப்ப அந்த 5 குறையையும் நிவர்த்தி செய்கிறார். இதே போல கண்டி அலங்காரத்திலையும் 5க்கும் உதாரண செய்யுள் தந்திருக்கு. அதை பார்த்து நீங்க படிச்சு கொள்வது உங்களுடைய தேவை. பரீட்சையை மையமாக வைத்து தேவையானவற்றை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு படிக்குவோம். அடுத்தது தண்டி அலங்காரத்துல 26வது அணியும் செந்தமிழ் இலக்கணத்துல 25வது அணியும் ஒப்புமை கூட்ட அணி. ஒப்புமை கூட்ட சொல்லிலேயே பொருள் விளங்கு. ஒப்புமை ஒன்றுபடுகிற தன்மையிலே கூட்டாணி. அதாவது புலவன் தான் கருதிய ஒரு பொருளின் புகழையேனும் இகழண்டா இகழ்ச்சியேனும் புலப்படுத்தும் போது அதற்கு இணையானவை எவை என தான் கருதும் வேறு பொருள்களையும் அதனோடு ஒப்புமைப்படுத்தி கூட்டி சொல்லுவது ஒப்புமை கூட்ட அணியாகும். இப்ப நாங்கள் உவமையில பார்த்த நாங்கள் புலவர் தான் கருதிய பொருளை தெரிஞ்ச பொருளோடு தெரியாத பொருளை, இது ஒப்புமை கூட்டாணி. சரியல்ல? புலவன் தான் கருதிய ஒரு பொருளின் புகழையேனும் இகழையேனும் புலப்படுத்தும் போது அதற்கு இணையானவை என தான் கருதும் வேறு பொருள்களையும் அதனோடு ஒப்புமைப்படுத்தி கூட்டி சொல்லுவது ஒப்புமை கூட்ட அணி ஆகும். சரியா? நீங்க தண்டி அலங்காரத்துல பாத்தீங்கன்னா கருதிய குணத்தின் மிகு பொருள் உடன் வைத்து ஒரு பொருள் உரைப்பது ஒப்புமை கூட்டம். அதாவது ஒரு பொருளை பற்றி கூறும்போது
தான் கருதிய குணம் முதலானவற்றின் சிறப்புகளை எல்லாம் சேர்த்து சொல்வதுதான் ஒப்புமை கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒப்புமைன்ற வகையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் புகழினும் பழிப்பினும் புலப்படும் அது. புகழ் ஒப்புமை கூட்டம், சரியா? புகழ் ஒப்புமை கூட்ட அணி, பழிப்பு ஒப்புமை கூட்ட அணி. அதுக்கு பிரிக்க பழிப்பு ஒப்புமை என்று சேர்ந்து வரும் பழிப்பு ஒப்புமை கூட்ட அணி. சரியா? அங்க இதுக்கு இலக்கணம் முதலே சொன்ன உயிர்வரின் ஒக்குரல் விட்டு ஓடும் அந்த விதி புணர்ச்சி, விதி கூறி புணர்த்துகின்ற நாங்கள் இலக்கணத்துல கட்டாயம் விதி எழுத வேணும். மேற்கோளுக்க விதி எழுதி பேந்தங்க சொல்ல நிலைமொழியையும் வருமொழியையும் எடுத்து காட்டி அந்த எழுத்து என்ன, சரியா? அப்ப நிலைமொழியின் இறுதியில என்ன எழுத்து இருக்கு, அது உயிர் மெய்யா இருந்தா பிரிக்க வேணும். உயிரை மெய்யையும் பிரிச்சு போட்டு அதுல என்ன இருக்கு, பேந்து வருமொழி முதல்ல என்ன எழுத்து இருக்கு, எனவே அது எப்படி புணர்ந்திருக்கிறது விதி கூறி புணர்த்து. ஒரு சொற்களை தெரியும், தனித்தனி சொல்ல தந்துட்டு விதி கூறி பிரிக்குக அல்லது பிரிச்சு போட்டு விதி கூறி புணர்த்துக, ரெண்டும் கேப்பு. சரியா? இது கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது. நிறைய புணர்ச்சி எல்லாம் நிறைய படிச்சுட்டா. இப்ப நீங்க ஒரு சிலர் சிந்திக்கலாம், இப்ப தொல்காப்பிய பாயிரம் பார்த்த நாங்கள் இந்த நன்னூல்ல பாயிரம் பாக்குற வேலை கொஞ்சம் இருக்கு. நன்னூல்ல பாயிரம் இப்ப வினாபத்திரம் செய்யக்க பொண்ணு மிஸ் வடிவா செய்து கொண்டு போனவ. இப்ப அதுல சூத்திர வகை, மற்றது காண்டியுரி அண்டா என்ன, விருத்தியுரி அண்டா என்னெல்லாம் வினாக்கள் வந்தது. அப்ப அது பாயிரத்துக்கான இதுக்கு இந்த செந்தமிழ் இலக்கணத்தை முடிச்சுட்டு, செந்தமிழ் இலக்கணத்தை தண்டி அலங்காரம் முடிச்சுட்டு, அப்ப அந்த நேரம் சைவ புலவர்கள் இது எங்களுக்கு இல்லையண்டு வகுப்புல கலவாது விட்டிருந்தால், பங்கு பற்றாம இருந்திருந்தா விளங்காது. எனவே செந்தமிழ் இலக்கணத்தையும் நாங்கள் எங்களோட கடமைக்கு முடிக்க வேணும். ஏனென்றா இலக்கண பகுதி மிக கடினம். அதுலேயும் ஜாப்பு அணி இன்னுமே கடினம். இப்ப சார் சொன்னது போல, முதல் வகுப்புல சொன்னது போல, நல்ல புலமைத்துவ ஆளுமை மிக்கவர்களுக்கு யாப்பு அணி நல்லா ஓடும். புலமைத்துவம் மிகுந்தவர்களுக்கு இப்ப ஓரளவு பேசிக்கல இருக்கிறவைக்கு கற்று கற்றுத்தான் நாங்கள் அதை கற்க, அதாவது நாங்கள் எதையும் தீட்டத்தான் கூர்மப்படுவது போல இந்த புலமைத்துவம் எங்கள்கிட்ட வரணுமெண்டா நாங்கள் நிறைய செய்யுள்களை படிக்க வேணும். இப்ப சிறதான் சொன்ன, நீங்க எழுதுறதுக்கு நிறைய செய்யுள்களை படிக்க வேணும். அப்படி படிச்சு வரைக்கலாம் அதுக்குள்ள இருக்கிற யாப்புகளுடைய அமைதி விளங்கும். அதே போல அணிகள் விளங்கும். இப்ப தொகையண்டு வந்தால் என்ன, தொக்கி நிக்கைக்கு என்ன அணி இருக்குன்னு தெரியாது. இப்ப விரியண்டு வரைக்கதான் எங்களுக்கு அதுக்குள்ள என்ன அணி இருக்குன்னு தெரியும். அப்ப அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்ள சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அறிந்து கொள்ள வேணும். இப்ப தனிய பரீட்சையை மட்டும் மையமாக வைத்து நாங்கள் கற்கவில்லை, தமிழையும் சைவத்தையும் திறம்பட கற்று புலமைத்துவம் மிக்கவர்களாக ஆக வேணும். அப்ப இது எங்களுக்கு தேவை. அப்ப ஒப்புமை கூட்ட அணி இப்ப நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது விரோத அணி. இப்ப விரோதம் என்றாலே, விரோதி என்றா என்ன, எனக்கு பகைவனா இருப்பவன நாங்கள் விரோதி என்று சொல்லுவோம். சரியா? அப்ப விரோத அணி என்றாலும் அதான், மாறுபாடு கொண்ட சொல்லாலேனும் பொருளாலேனும் மாறுபாட்டு தன்மை புலப்படுமாறு உரைப்பது விரோத அணியாகும். மாறுபாடு உடைய சொல்லாலேனும் பொருளாலேனும் மாறுபாட்டு தன்மை புலப்படுமாறு வெளியில தெரியவன் உரைப்பது விரோத அணியாகும். இது நாங்கள் யாப்புல பார்த்த நாங்கள் தொடி என்ற ஒரு உறுப்பு, அதுல முரண் தொடி என்று ஒன்று இருக்கு. சார் சொல்லேக இதெல்லாம் அவதானிச்சீங்களோ எனக்கு தெரியாது. எதுக மோன தொடை அதுகள்ல பார்த்திருப்பீங்கள். அதுல முரண் தொடி என்று ஒன்று இருக்கு. சரியா? இது முரண் தொடி என காட்டப்பட்டது.
இந்த என்ன விரோத அணிக்கு முரண்டு. சொல்லால் மாறுபாடு தோன்ற கூறுகிற விரோத அணிக்கு ஒரு செய்யுள வாசிக்கிறேன் கேளுங்கோ. காலையும் மாலையும் கைகூப்பி காரொழுதான் மேலை வினி எல்லாம் கிளவாம் கோல கருமான் தோல் வெண்ணீற்று செம்மேனி பைந்தார்ப்ப பெருமானை சிற்றம் பலத்து. இப்ப இது எங்களுக்கு தினமும் தேவையான ஒன்றபடி அந்த செய்யுள் மிக லேசா விளங்கிக் கொள்ளும். காலையும் மாலையும் கைகூப்பி கார் ஒழுதான் மேலை வினையெல்லாம் கிளவாம் கோல கருமாந்தோல் வெண்ணீற்று செம்மேனி பைந்தார் பெருமானை சிற்றம் பலத்து. அதாவது காலை மாலை எனவும் கைகூப்புதல் கால் தொழுதல் எனவும் கருமை வெண்மை செம்மை பசுமை என்பனவும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட சொல். இப்ப காலை என்றது வேறு மாலை என்றது வேறு, தெரியல. அப்ப அந்த செய்யுள்ள பாருங்க, காலையும் மாலையும் கைகூப்பி கால் தொழுதான். ஏன்? பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? கையாலையும் தொழுகிறோம், காலாலும் தொழுகிறோம். இது மாறுபாடு, சரியா? மற்றது கருமை வெண்மை செம்மை பசுமை, இது வண்ணத்தால வேறுபட்டது. அப்ப இவ்வாறு மாறுபாடு கொண்ட சொல்லாலேனும் பொருளாலேனும் மாறுபாட்டு தன்மை புலப்படுமாறு கூறுவதுதான் என்னது? விரோத அணியாகும். சரியல்ல? இது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்படி வேறு செய்யுள்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதுல சொல் விரோதம் பொருள் விரோதம் ரெண்டும் வேறு. சரி, சிலேடையாக இருந்தாலும் சிலேட விரோதானியும் வரும். சரியா? சில செய்யுள்கள்ல சிலேடை இருக்குமாக இருந்தால் அந்த சிலேடை விரோதமாக வருகிற அணியும் அதுல வரும். அந்த செய்யுள்ள சிலேடை இருந்தால், இது தண்டி அலங்காரத்துல தண்டி ஆசிரியர் சிலதுகளுக்கு சிறப்பா சொல்லி இருக்கிறார். சரியா? இத பார்த்து கொள்ள வேணும். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய அணி மாறுபாடு புகழ்நிலை அணி. மாறுபாடு புகழ்நிலை அணி. சில பேருக்கு இது குழம்பும். இரண்டாம் முதல் படிச்ச அணி என்ன விரோத அணி, என்ன மாறுபாடு புகழ்நிலை அணி என்று குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். புலவன் தான் சொல்ல கருதிய பொருளின் இழிந்த குணத்தை மறு. இங்க என்ன செய்யணும்? ஒரு பொருளினுடைய இழிந்த குணத்தை மறைத்து அதை பழிப்பதற்கு ஏதுவாக வேறொன்றை புகழ்வது. இழிந்ததென்றால் அதை பழிப்போம். அப்ப இழிந்ததை பழிப்பதற்கு ஏதுவாக வேறொன்றை புகழ்வது. சரியா? அதாவது புலவன் தான் எடுத்துக்கொண்ட பொருளை முற்றாக மறைக்கப்பட்டாலும் புலவன் புகழ்ந்து உரைக்க எடுத்துக்கொண்ட பொருள் மறைத்த பொருளை புலப்படுத்தி விடும். சரியல்ல? தண்டி அலங்காரத்துல பாத்தீங்கன்னா கருதிய பொருள் தொகுத்து ஆங்கது பழித்தற்கு, கருதிய பொருள் தொகுத்து ஆங்கது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது மாறுபாடு புகழ்நிலை. வேறொன்று புகழ்வது மாறுபாடு புகழ்நிலை. அதாவது தான் கருதிய பொருளை மறைத்து அதனை பழிக்கும் முகத்தால் வேறு ஒன்றினை புகழ்ச்சியாக்கி கூறுவது மாறுபாடு புகழ்நிலை என்று பொருள். சரியா? அப்ப இதுக்கும் ஒரே ஒரு வகை தான், அதுல வேற வகை இல்லை. சரியா? தண்டி அலங்காரத்திலையும் இதுலையும் உதாரண செய்யுள் ஒரே செய்யுள் தந்திருக்கு. அதை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது புகழா புகழ்ச்சி அணி. இதுவும் கடந்த காலத்துல வரப்பட்ட அணி. புகழா புகழ்ச்சி அணி அங்க உங்களுக்கே விளங்கும். புகழா புகழ்ச்சி
பழிப்பது போலும் பான்மையின் பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி. பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி. அதாவது ஒரு பொருளை புகழ்ந்து உரைக்க கருதிய புலவன் அதை பழிப்பது போல கூறி அதன் மேன்மை பெரிதும் விளங்க பேசுவது புகழா புகழ்ச்சி. ஒரு பொருளை புகழ்ந்து உரைக்க கருதிய புலவன் அதை பழிப்பது போல கூறி அதன் மேன்மை பெரிதும் விளங்க, அதனுடைய மேன்மையை உயர்த்தி கூறுவது. சரியா? அதாவது இகழ்வது போல புகழ்வதுதான் புகழா புகழ்ச்சி. சரியா? இதுவும் நீங்கள் ஒரு சோழ மன்னனுடைய பாடல் தந்திருக்கு. என்னோட சோழ மன்னனுடைய பாடல்கள் இலக்கியங்கள்ல இருந்து எடுத்தபடியா பல பேருக்கு அது தெரிந்திருக்கும். போர்வேலின் வென்றதும் அதுல ஒரு அளவடை வருது, உயிரளவடை. ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்க இலக்கணத்தை வடிவா பார்ப்போம். போர்வேலின் வென்றதும் பல்புகழால் போர்த்ததும் தார்மேவு துன்புயத்தால் தாங்குவதும் நீர்நாடன் தேரடிக்கூர் வெம்படையால் காப்பதும் செங்கண்மால் ஓரடி கீழ் வைத்த உலகு. இந்த செய்யுள்ள பாத்தீங்கன்னா 4 உயிரளவடை வந்து சரியல்ல. மற்றது பெரும்பாலும் இந்த செய்யுள் எல்லாம் வெண்பாவாகத்தான் இருக்கு. சரியல்ல. அப்ப வெண்பாவின் இலக்கணம் படிச்சிட்டீங்கள். காசு பிறப்பு நாள் மேல 2 முடியுது. சரியல்ல. முதலாவது அடியின்ற அமைப்பை போல, முதலாவது அடியில முதலாவது சீரின் அமைப்பை போல 2வது அடியில தனி சொல் அமையும். அப்ப அது எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளணும். மற்றது எதுக மோன சரியாக அமைந்திருக்கு. சரியா? இது எல்லாம் நாங்கள் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? இத பார்த்துட்டு அடுத்த அணிக்கு போறோம். புகழா புகழ்ச்சி அணி. மற்ற செய்யுள்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. நிதர்சன அணி. நிதர்சனம் என்றா என்ன? உண்மை என்று சொல்லுவோம். நிதர்சனம் என்றா என்ன? உண்மை என்று சொல்லுவோம். ஒரு வகை நிகழ்வதற்கு ஒத்த பயன் புரிதற்கு புகழ்மை தீமை என்றிவை புலப்பட நிகழ்வதாயின் நிதர்சனம். ஒரு வகையால் நிகழ்வதற்கு ஒத்த பயனை பிறிது ஒன்றன் நன்மையும் தீமையும் புலப்பட நிகழ்வதாயின் அது நிதர்சனம். அதாவது ஒரு செயலால் விளையின் நன்மையும் தீமையும் புலப்பட விளங்குவதுதான் நிதர்சனம். இப்ப நாங்கள் சாதாரணமாகவே கதைச்சு கொள்ளுவோம். உலகில் தானாக நிகழும் நிகழ்ச்சி ஒன்றினை எடுத்துக்கொண்டு அது ஒன்றை புகழ்வதாக வேணும் அல்லது தீமை வெளிப்படுத்துவதாக வேணும் காட்டுவது நிதர்சன அணியாகும். அதனால இதுக்கு இன்னொரு பெயர் என்ன? காட்சி அணி என்றும் சொல்லுவார். இப்ப இது தண்டி அலங்காரத்திலே அவர் சிறப்பா சொல்லாட்டிக்கும் செந்தமிழ் இலக்கணத்துல காட்சி அணி என்ற பெயர்ல அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த புகழ்மை தோன்ற கூறுவது, சரியா? அதாவது நன்மை தோன்ற கூறுவது, மற்றது தீமை தோன்ற கூறுவது என்று 2ஐயும் அதுல பார்த்து கொள்ளலாம். அப்ப நிதர்சனம் என்றது உள்ளதை உள்ளபடி கூறுவது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, ஒத்த பயன் பிறிதற்கு புகழ்மை தீமை என்று இவை புலப்படும். சரியா? அப்ப இது உதாரண செயல்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. மற்றது ஏதாவது குறை அல்லது என்னவாவது தேவையாக இருந்தால் ஒருக்கா மெசேஜ்ல எங்களோட குரூப்ல போட்டு விட்டாலும், என்ன அணி பற்றி என்ன தேவை என்று எங்களோட குரூப்ல போட்டு விட்டானே அல்லது வகுப்பின் நிறைவில கேட்பதற்கு நேரம் இருந்தால் அதையும் ஒருக்கா கேட்டுக்கொண்டால் அதை நிறைவாக்கி கொள்ளலாம்.
இன்னும் 5 அணி இருக்கு. இந்த வகுப்புல நிறைவு செய்து விடுவோம் நினைக்கிறேன். அடுத்த அணி புணர்நிலை அணி. சரியா? புணர்நிலை வினை பண்பு என இருவகை இரு பொருட்கு ஒன்றே புணரா மொழிவது புணர்நிலை ஆகும். வினை பண்பு ஆகிய இரண்டு பொருட்கும் ஒன்றையே பொருந்துமாறு கூறுவது புணர்நிலை அணி. வெவ்வேறான இரு பொருள்களுக்கு ஒரு தன்மையை சேர்த்து சொல்வது. வெவ்வேறான இரு பொருள்களுக்கு ஒரு தன்மையை சேர்த்து சொல்வதுதான் புணர்நிலை அணி. சரியா? அங்க தன்மையை புணர்த்தும் சொல் அது பெரும்பாலும் என்ன வினை சார்ந்ததாக அல்லது பண்பு சார்ந்ததாக இருக்கு. சரியல? வினை என்றா செயல் சார்ந்ததாக இருக்கும், அல்லது தன்மை என்றா அது குணமோ பண்பையோ குறிப்பதாக இருக்கு. இதுவன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சரியா? இப்ப நாங்க பார்த்து கொண்டது புணர்நிலை அணி. அதுல வினை புணர்நிலை அணி, பண்பு புணர்நிலை அணி என்று 2 வகை அந்த வகை அமைப்பாலே அமைந்திருக்கு, பார்த்து கொள்ளலாம். அடுத்த அணி பரிவருத்தனை அணி. பரிவருத்தனை அணி பொருள் பரிமாறுதல் பரிவரித்தனையே சூத்திரம். பொருள் பரிமாறுதல் பரிவருத்தனையே. ஒன்று கொடுத்து வேறொன்று கொள்வது பரிவருத்தனை. இதை ஆதி காலத்துல பண்டமாற்று என்று சொல்லுவார். இப்ப என்னட்ட சில பொருள் இருந்தால் வேறு சில பொருள் என்னட்ட இல்லையா இருந்தா அந்த பொருள் என்னட்ட கிடக்கிற பொருளை கொண்டே பிரிது உள்ளவர் ஒருவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற பொருளை நாங்க வாங்கி கொள்வது பண்டமாற்று என்று. அதுதான் இங்க செய்யுளில பரிவருத்தனை அணி என்று சொல்லப்படுது. சரியல்ல? ஒன்று கொடுத்து வேறொன்று கொள்வது. சரியல்ல? இது திருக்குறள்ல கூட நாங்கள் உதாரணம் பார்க்கலாம். காமத்து பால்ல. சரியா? சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. சரியல்ல? இதே போல நலவன்பாவில பார்க்கலாம். சரியா? புராணங்கள்ல கூட பல பாடல்கள் இருக்கு, அதை பார்த்து கொள்ளுங்க. அடுத்த அணி அப்ப பரிவருத்தனை அணி பார்த்துட்டீங்கள். வாழ்த்தணி இது உங்களுக்கு நிறைய தெரியும். ஒருவரை வாழ்த்துகின்ற வகையிலே கூறுகிற அணிதான் வாழ்த்தணி. வாழ்க அந்தனர் என்று சொல்லுவது, அங்க வாழ்க என்று சொல்லுவது வாழ்த்துவது. சரியா? இன்னார்க்கு இன்னது இயைக என்று தாம் முன்னியது கிளத்தல் வாழ்த்து என மொழிவ. இன்னார்க்கு இன்னது இயைக என்று தாம் முன்னியது கிளத்தல் வாழ்த்து. ஒரு திருமண வீட்டுல போனால் எவ்வாறு வாழ்த்த வேணும்? சரியா? ஒவ்வொரு இடத்திற்கும் எவ்வாறு வாழ்த்து வேறுபடும். அதான் இன்ன தன்மையுடையவர்களுக்கு இன்ன நன்மைகள் ஆகுக என்று உரைப்பது வாழ்த்து அலங்காரம். இன்மை தன்மை உடையாரை இன்னவாறு நிகழ்வு என வாழ்த்துவது. இதுல செந்தமிழ் இலக்கணத்திலையும் தண்டி அலங்காரத்திலையும் ஒரே பாடல் தந்திருக்கு. மூவா தமிழ் பயந்த முன்னூல் மொழிவாழ முன்னூல் முனிவாளி ஆவாளி வாளி அருமறையோர் காவிரி நாட்டு அண்ணல் அனபாயன் வாளி அவன் குடைக்கீழ் மண்ணுலகில் வாளி மலை. இது நான் நீங்க கேட்கவே எந்த இலக்கியத்துல இருக்குன்னு பார்த்திருப்பீங்கள். மூவா தமிழ் பயந்த முன்னூன் முனிவாளி ஆவாளி வாளி அருமறையோர் காவிரி நாட்டு அண்ணல் அனபாயன் வாளி அவன் குடைக்கீழ் மண்ணுலகில் வாளி மலை. சரியா? அனபாய சோழனை வாழ்த்துகிற ஒரு வாழ்த்து பாடல். அப்ப எங்க வருகுதுன்னு நீங்களே கண்டுகொள்ளுங்கோ. அடுத்த பாடலும் சரியா, ரெண்டுமே புராணம். எந்த புராணம் கண்டுபிடிங்கோ. பூதல மாதம் வாழ்க
பொன்மழை பொழிந்து வாழ்க, வேத ஆகமமும் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீதில் ஐந்தெழுத்தும் நீறும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இதை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க. பூதலமாதும் வாழ்க, பொன்மழை பொழிந்து வாழ்க, வேத ஆகமம் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீதில் ஐந்தெழுத்து நீறும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இதை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க. அவ வாழ்த்தணி என்றால் வடிவா உங்களுக்கு விளங்கி இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த 33வது அணி தண்டி அலங்காரத்தில் 34வது அணி சங்கீரண அணி. சங்கீர்ணம் என்றா 9 என்ற சொல்லு பொருளும் இருக்கு, பல என்ற சொல் பொருளையும் குறிக்கும். பல்வேறு அணிகள் தம்முள் பொருந்தி வருமாறு செய்வது. ஒரு செய்யுள்ள பல அணி வந்திருக்கு. இப்ப நாங்க 35 அணியில ஒரு செய்யுள்ள பல அணி இருந்தால் அதுக்கு பெயர் சங்கீர்ண அணி. சரியல்ல? மொழியப்பட்ட அணி பல, நாங்க சொல்லப்பட்ட 35 அணியில பல தமிழ் தழுவ உரைப்பது சங்கீர்ணமே. இதுகாரும் மொழியப்பட்ட பல அலங்காரங்களில் தமிழ் பொருந்த உரைப்பது சங்கீர்ணம் என்னும் அலங்காரம் ஆகும். சரியா? இதுக்கு 2 நூல்லையும் ஒரே செய்யுள் தந்திருக்கு. சரியா? கண்டுரை நீர் நின்ற தவத்தாள் அழிமரவு மருவு புண்டரிகம் நின்வதனம் போன்றதால் உண்டோ பயின்றார் உளம் பருகும் பால்மொழியாய் பார்மேல் முயன்றால் முடியா பொருள். சரியா? அந்த தண்டி அலங்காரத்துல பாத்தீங்கன்றாலும் சரி, அல்ல செந்தமிழ் இலக்கணத்துல பார்த்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு சொற்றொடராக கூறி அது என்னென்ன அணி என்றெல்லாம் வடிவா தந்திருக்கு. செந்தமிழ் இலக்கணத்திலையும் தந்திருக்கிற, அதே போல தண்டி அலங்காரத்திலையும் தண்டி ஆசிரியர் மிக விளக்கமாக தந்திருக்கிறார். நீங்க ஒரு வாசித்து பார்க்கத்தான் வேணும் சங்கீர்ண அணி. என்னென்ன அணி அந்த செய்யுள்ள இருக்கு. 34வது அணி அல்லது தண்டி அலங்காரத்துல 35வது அணி பாவிக அணி. இது நாங்கள் செய்யுள் வகை தண்டி அலங்காரத்துல பார்த்தினாங்க, அல்லது செந்தமிழ் இலக்கணத்திலையும் பார்த்தினாங்க. அந்த செய்யுள் வகையில முத்தகம், குலகம், தொடர்நிலை செய்யுள், தொகை நிலை செய்யுள் என்று பார்த்தினாங்க. அந்த தொடர்நிலை செய்யுள்ள என்ன காப்பியம், பெருங்காப்பியம், காப்பியம் அல்லது காப்பியம், சிறுகாப்பியம் என்று பார்த்தாங்க. அப்ப இங்க பாவிகம் என்று சொல்லப்படுவது தொடர்நிலை செய்யுளாகிய காப்பியத்தின் உட்கருத்தை வெளிப்படுத்துவது ஆகும். பாவிக அணி என்பது காப்பிய பண்பு என்று தண்டி ஆசிரியர் சொல்ற. அப்ப பாவிகம் என்று சொல்லப்படுவது தொடர்நிலை செய்யுளாகிய காப்பியங்களின் உட்கருத்தை வெளிப்படுத்தும் பண்பைத்தான் பாவிக அணி என்று நாங்க சொல்கிறோம். அது நீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்தன, ராமாயணத்தை எடுத்தன, மகாபாரதத்தை எடுத்தன, இந்த காப்பியத்துல சிறு காப்பியங்களை கூட நீங்க பார்க்கலாம். சரியா? எனவே 34வது அணி செந்தமிழ் இலக்கணத்துல முடிஞ்சது, 35வது அணி தண்டி அலங்காரத்துல முடிஞ்சது. இனி செந்தமிழ் இலக்கணத்துல 35வது அணியாக தந்திருப்பது தன்மை அணி. சரியா? தன்மை அணி தண்டி அலங்காரத்தில் 1வது அணியாக பேசப்பட்டிருக்கு, செந்தமிழ் இலக்கணத்துல 35வது அணியாக பேசப்பட்டிருக்கு. இப்ப சூத்திரத்துல கூட தன்மை அணி 1வதா சொல்லி உள்ளதை உள்ளபடி கூறுதல் தன்மை அணி என்று. சரியா? உள்ளதை உள்ளபடி கூறுதல் தன்மை அணி. அதுக்கு நாகலிங்கம் பண்டிதர் சொல்றார், அதன் அப்பிரதானம் எவர்க்கும் விளங்கும் ஆதலால் அவ்வணியை இந்நூலில் இறுதியில் சேர்த்துள்ள. இப்ப சில இடங்கள்ல அப்படி ஒரு கேள்வி வர்றது, ஏன் இறுதியா வச்சிருக்கண்டா, அதன் அப்பிரதானம் எவர்க்கும் விளங்கும். இது பிரதானம் என்பது விளங்கும். ஏனென்றால் அவ்வணியை நான் இறுதியாக வைத்திருக்கிறேன். உபகையான பொருளையும் அதன் உண்மைத்தன்மை புலப்படுமாறு மெய்மை கூறுபாட்டால் கூறுவது தன்மை அணி. அது பொருள்தன்மை,
குணத்தன்மை, தொழிற்தன்மை, சாதித்தன்மை என்று 4 வகையிலையும் அமைந்திருக்கு. 4 வகைக்கும் உதாரண செய்யுள் தரப்பட்டிருக்கு. அந்த உதாரண செய்யுள்களை பார்த்து என்னோட தன்மை அணி வினாவுக்கு வந்திருக்கு. கடந்த கால வினாவில தன்மை அணி கேட்கப்பட்டிருக்கு. எனவே நீங்க தன்மை அணி படித்திருக்க வேணும். சரியா? மிஸ் இதோட செந்தமிழ் இலக்கணம், அதாவது எங்கட யாப்பில 2ஆம் பாகம் செந்தமிழ் இலக்கணம் 2ஆம் பாகம் யாப்பும் அணியும் இணைந்தது நிறைவு பெறுகிறது. ஆனந்தி மிஸ், கமலா மிஸ், ஹலோ கேக்குதா? ஓம் ஓம் ஓம். ஓ, அப்ப கம்ப்ளீட்டா இன்றையோட அந்த செந்தமிழ் இலக்கணம் யாப்பு இலக்கணம் முடியுதா இன்றையோட? ஓ யாப்பும் அணியும் சேர்ந்த 2ஆம் பாகம் முடியுது. 1ஆம் பாகம் அப்படின்ற ஒரு கதை செய்து விடலாம். மற்றது எங்கட நன்னூல் காண்டியுரை விருத்தியுரை 2க்கும் பொதுவான அந்த பாயிரம் இருக்கா பார்க்கணும். அந்த பாயிரத்துல காண்டியுரை என்றா என்ன, விருத்தியுரை என்றா என்ன, அந்த கேள்விகள் வரலோ. மற்றது ஓகே. கூறியது ஓ அழகு 10, குற்றம் அந்த அது ஒருக்கா பார்த்து கொண்டா சரி. என்ன பாயிரத்துல கேள்வி வர்றதல்லோ. அது 2 பகுதியும் இருக்கு. பாகம் ஒன்று வேணுமெண்டா ஒரு நாள்ல எடுத்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது கூட சைவ புலவர்மாருக்குத்தான் வரும். ஆனால் இப்ப அதை எடுத்துக்கொண்டா நல்ல என்னண்டா எடுத்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குமே. அப்ப உங்களுக்கு இன்னொரு 2 நாள் வேணும் இந்த 2ஐயும் செய்யறதுக்கு. வேணுமோ அப்படின்னு சொன்னால் மும்மடியாக மும்மடியாக ஒருக்கா வந்திருக்கு. அது பாகம் ஒன்று இருக்கு. அந்த அப்படி வந்த வினாக்களை வச்சு கொண்டு பாக்க ஒருக்கா பார்த்து விட்டா நல்ல. அது மாதிரி ஒருக்கா நன்னூல் பார்க்க வேணும். சரியா? அப்ப நாளைக்கு சரி. நாளைக்கும் போட்டு விடுவோம். என்ன அடுத்து போட்டு விட்டா பரவாயில்லையா? சரி, நாளைக்கு போடுங்க. நாளைக்கு நான் ஒருக்கா சொல்றேன். சரியே. சரி 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 சரி. மிஸ். நன்றி ஓகே, நன்றி நன்றி. நன்றி மிஸ். இதுவரை நேரமும் நன்றி. செந்தமிழ் இலக்கணம் தொடர்பான விரிவுரையை நிகழ்த்திய சைவ புலவர் சண்முகவடிவு தில்லைமணி அவர்களுக்கு சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. யாராவது விளக்கம் இன்னும் வேணும் அல்லது ஏதாவது விளங்கு இல்லைன்னா ஒருக்கா மெசேஜ்ல போட்டீங்கன்னா ஒருக்கா கேட்டால் இப்ப இல்லாட்டிக்கும் அடுத்தடுத்த வகுப்புகளை ஒருக்கா நோட் பண்ணி வச்சுட்டு மற்ற கடந்த கால வினா பத்திரங்களையும் பார்த்து அதுல விளங்காத இருந்தா ஒருக்கா கேட்டுக்கொண்டீங்கன்னா உங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். கமலாமையாருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்ம போயிட்டா ஓகே, நாங்க சரி, நிறைவு சரி, செய்வோம். சரி. நிறைவு செய்வோமோ? நன்றி. நன்றி. நன்றி மிஸ்.
முடிஞ்சுதா?